So this is a spring. One end is fixed, and in the another end, I'm going to connect a mass M. Okay. Now, please assume that it is in equilibrium. Equilibrium in the sense the mass is at rest. I'm going to take this as x equal to 0. So now the mass is at rest. Okay. Now what I'm going to do is I'm just going to apply some force in this direction. I will draw that. So this is a wall, and after applying the force, the spring will be compressed. So from the initial position to this much distance, the spring will be compressed. My force direction is like this. You can take this is x-axis and this is y-axis. So the compression is along minus x-axis, right? So the spring is compressed to a distance x naught with the external force F. Now, if you imagine that you are compressing a spring, you will experience some force. Just அந்த மாஸ் மேல நீங்க கை வச்சு அந்த மாஸ் அப்படியே புல் பண்றீங்க தள்ளுறீங்கன்னு வச்சுப்போம். அப்படி தள்ளும் போது நீங்க ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த ஸ்ப்ரிங் வந்து உங்க மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். That force is known as spring force. And which is equal to, or let's take the as F dash. ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து F டேஷ்னு வச்சுப்போம். இந்த ஸ்ப்ரிங்கோட ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம அதிகமாக கம்ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஈவன் நம்ம எலாங்கேட் பண்ணும்போதும் ஸ்ப்ரிங் சம் ஃபோர்ஸ் கொடுக்கும். அவ்வளோ ஈஸியாக ஸ்ப்ரிங்கை வந்து எலாங்கேட் பண்ணிட முடியாது. எலாங்கேஷன் அதிகமாக அதிகமாக ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாகும். இப்போ இந்த கேஸ்ல ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு பார்ப்போம். நாம அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் மைனஸ் ஐ கேப் சொல்லும். பட் ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து ஜஸ்ட் நம்ம கம்ப்ரெஸ் பண்ணோம்னா இது கம்ப்ரெஸ் ஆகாது, திரும்ப ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வரதுக்கே ட்ரை பண்ணும். ஈக்குலிபிரியம் பொசிஷன்னா அந்த மீன் பொசிஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 0க்கு வரதுக்கே ட்ரை பண்ணும். அப்போ இந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பிளஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். இதுல நான் என்ன சொல்றேன்னா, ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்பயுமே ஆப்போசிட்டா தான் இருக்கும். சப்போஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து எலாங்கேட் பண்ற மாதிரி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் கேஸ், இது செகண்ட் கேஸ். சேம் ஸ்ப்ரிங் இப்போ வந்து எலாங்கேட் பண்றோம். இப்போ நாம கொடுத்திருக்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இதனால ஸ்ப்ரிங் என்ன இருக்கு, ஈக்குவலிபிரியம் பொசிஷன்ல இருந்து எக்ஸ் ஈக்குவல் டு 0ல இருந்து சம் எக்ஸ் நாட் டிஸ்டன்ஸ் நகர்ந்திருக்கு. ரைட். இப்போ ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் பார்த்தோம்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கு, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன்ல இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் திங். நீங்க விஷுவலைஸ் பண்ணா உங்களுக்கே இது புரியும். ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கை கம்ப்ரெஸ் பண்ணும்போது அவ்வளவு ஈஸியா கம்ப்ரெஸ் பண்ணிட முடியாது. அது ஏன் அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் சம் ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங்கோட கம்ப்ரெஷன் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சிம்பிள் மீனிங். அண்ட் எலாங்கேட் பண்ணும் போதும் அவ்வளவு ஈஸியா எலாங்கேட் பண்ணிட முடியாது. நம்ம எலாங்கேட் பண்ண ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் அதிகமாகிட்டே போகும். அண்ட் இந்த கேஸ்லயும்
எலாங்கேஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ நான் ஜென்ரலா எப்படி எழுதலாம்னா, இந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் F dash is directly proportional to minus x ன்னு சொல்லலாம். So the force given by the spring is directly proportional to minus x. What is this minus x? This is nothing but the displacement of the spring or compression or elongation of the spring. நான் கம்ப்ரஸ் பண்ணனா அந்த கம்ப்ரெஷன் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி எலாங்கேட் பண்ணும்போதும் இந்த எலாங்கேட் ஆகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஆப்போசிட் டைரக்ஷனை டினோட் பண்றது இந்த நெகட்டிவ் சைன். Now since it is proportional to minus x, I can equate with a constant F dash equal to minus k into x, where this k is known as spring constant. This spring constant depends on the nature of the spring. Spring வந்து எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு திக்கா இருக்கு, எவ்வளவு ஸ்டிஃபா இருக்கு, அதை டிபெண்ட் பண்ணது இந்த கேவோட வேல்யூ. ஸோ இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சது 11th ஸ்டாண்டர்ட்ல வர பேசிக் தான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ரிகலெக்ட் பண்ணணும்னா, ஸ்ப்ரிங் எப்பெல்லாம் டீல் பண்றோமோ, ஸ்ப்ரிங் வச்சு எப்பெல்லாம் டீல் பண்றோமோ அப்பெல்லாம் we will get a force called spring force, and அந்த spring force வந்து always opposite to the displacement. இந்த மாஸ் மூவ் ஆகுற டிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இருக்கு. ஓகே, now just look at the video. ஒரு சின்ன வீடியோ இருக்கு, அதை பாருங்க. அடுத்து அதுல இருந்து தான் பார்க்கணும். Just a minute. இது வந்து நான் ரெடி பண்ணது கிடையாது. ஸோ ஓப்பன் சோர்ஸ் யூடியூப்ல இருந்து எடுத்து தான். ஸோ கர்டசி யூடியூப் சைட்ல தான் இருந்துச்சு. இது ஆக்சுவலா ஒரு இதுல பெயிண்ட் ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பெயிண்டை வந்து ஒரு ஸ்ப்ரிங்ல கனெக்ட் பண்ணி வச்சிட்டாங்க. இங்க இருக்கிறது வந்து ஒரு பேப்பர், இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பேப்பர். ஜஸ்ட் மாஸ்க்கு பதிலாக இங்க அந்த ஸ்ப்ரிங் இருக்கு, அந்த பெயிண்ட் அந்த ஸ்ப்ரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை ரோல் பண்றாங்க. இந்த ஆசிலேஷன் தான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் சொல்லுவோம். அப் அண்ட் டவுன் மோஷன் இருக்கு இல்லையா, இது. நீங்க பேப்பர் ரோல் பண்ண நமக்கு ஒரு வேவ் பேட்டர்ன் மாதிரி கிடைச்சிருக்கு. Once again look at this. இதுதான் ஸ்ப்ரிங். இதுல ஒரு பெயிண்ட் ஸ்ப்ரே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை ஆசிலேட் பண்ண வச்சுட்டு பின்னாடி இருக்க பேப்பரை மட்டும் அப்படியே மூவ் பண்றாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு வேவ் பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. இந்த வேவ் பேட்டர்னை எப்படி மேத்தமெட்டிக்கலா டிஸ்கிரைப் பண்றது, இல்ல மேத்தமெட்டிக்கலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு இப்போ பார்க்க போறோம். இப்போ அந்த வீடியோல பார்த்த கேஸ்ல எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. ஒன்லி ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான். அண்ட் ஓகே, இப்போ அந்த பெயிண்ட் ஸ்ப்ரேக்கு பதிலாக மாஸ் இருக்குன்னே வச்சுப்போம். ஸ்ப்ரிங் இருக்கு அண்ட் சம் மாஸ் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா சம் ஃபோர்ஸ் கொடுப்பேன். அந்த ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால இந்த மாஸ் வந்து லைட்டா கம்ப்ரஸ் ஆகும். நான் அந்த ஃபோர்ஸ் எடுத்துட்டேன்னா இந்த மாஸ் ஆசிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த வீடியோல ஸ்ப்ரிங் பார்த்த மாதிரி, ஸ்ப்ரிங்ல அந்த ஸ்ப்ரே கனெக்ட் பண்ணியிருந்தாங்களா, அந்த ஸ்ப்ரே ஆசிலேட் ஆன மாதிரி இந்த மாஸும் ஆசிலேட் ஆகும். அப்போ நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ஒவ்வொரு டைமுக்கும்
இந்த மாஸோட பொசிஷன் எப்படி இருக்கும்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அந்த வீடியோல வந்து பெயிண்ட் ஸ்ப்ரேயோட பொசிஷன், இங்க மாஸோட பொசிஷன் எப்படி இருக்கும்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? யூசிங் நியூட்டன் செகண்ட் லா. What is Newton's second law? Net force equal to ma. Net force on the object is equal to ma, where m is mass, a is the acceleration. இந்த கேஸ்ல இந்த ஆப்ஜெக்ட் மேல இருக்கிற ஒரே ஃபோர்ஸ் ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான், வேற எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் கிடையாது. ஒரே ஒரு ஃபோர்ஸ் வந்து ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் தான். அந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் minus kx, which is equal to ma. And what is acceleration? Rate of change of velocity. Rate of change of velocity can be written as dv by dt. And what is velocity? Rate of change of displacement. So m dx by dt. I hope in the acceleration velocity la உங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். Just recollect பண்ணிக்கோங்க. A is nothing but acceleration. Acceleration is nothing but rate of change of velocity. dv by dt ன்னு எழுதலாம். And velocity is nothing but rate of change of displacement dx by dt ன்னு எடுத்துக்கலாம். இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது nothing but ஆப்ஜெக்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ பார்ப்போம். மைனஸ் kx equal to m d squared x by dt squared. இந்த ஈக்குவேஷன் நீங்க நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, இது இல்லைன்னா இன்னும் ட்ரெடிஷனல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணலாம். d squared x by dt squared is equal to or okay plus k by m x is equal to 0. ஜஸ்ட் இதை லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே எம்மால டிவைட் பண்ணிட்டு இதை ஒரு சைடு எடுத்து எழுதி, இப்போ இதை என்ன பண்ணலாம்னா d squared plus k by m into x equal to 0. So this is nothing but second order differential equation. You know how to solve second order differential equation. So இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, you can consider one thing. இதை வந்து ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. இங்க இருக்கிற டேர்மை ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கோங்க. So now you will get d squared plus omega squared into x equal to 0. ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம் அண்ட் ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை வச்சு ஃபைனலாக சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ இங்கே அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஓகே ஃபர்ஸ்ட் நான் சைன் எழுதி, ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் பி காஸ் ஒமேகா டின்னு கிடைக்கும். ஜஸ்ட் இதுக்கு ரூட்ஸ் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐ ஒமேகான்னு வரும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இருக்கிறதுனால ஏ சைன் ஒமேகா டி பிளஸ் ஏ காஸ் ஒமேகா டின்னு வரும். And remember omega squared equal to k by m. K ங்கிறது spring constant, m ங்கிறது mass, hang பண்ணிருக்க mass. And this omega is nothing but angular frequency. Which is equal to 2 pi by t. இந்த t ங்கிறது time period of the oscillation. T is nothing but time period of oscillation. And இந்த time periodக்கு என்ன மீனிங்னா, இப்போ இந்த மாஸ் ஈக்குலிபிரியம்ல இருக்குன்னா இப்படி கம்ப்ரஸ் ஆகும், திரும்ப இங்க ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வரும், இப்படி போயிட்டு திரும்ப இங்கே வரும். ஜஸ்ட் அந்த மூமெண்ட். இந்த ஸ்ப்ரிங் பார்க்கும்போது மேலே கீழே திரும்ப இங்கே வரும். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷன், ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்னு சொல்லுவோம். இந்த கம்ப்ளீட் சைக்கிள்க்கு எடுத்துக்கிற டைம் தான் டைம் பீரியட். Okay, now we need to consider some initial condition.
இது என்ன இனிஷியல் கண்டிஷன்னா டைம் t ஈக்குவல் டு 0வா இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்ட் வந்து மீன் பொசிஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோ. இதுதான் வந்து மீன் பொசிஷன் x ஈக்குவல் டு 0. ஸோ ஓகே, இது இங்க எழுதலாம். What is our initial condition? When t equal to 0, x equal to 0. அதாவது அந்த ஆசிலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது மீன் பொசிஷன்ல இருந்து ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னு எடுத்துக்கோம். டைம் 0வா இருக்கும்போது ஆப்ஜெக்ட் மீன் பொசிஷன்ல இருக்குன்னு எடுத்துக்கோம். இப்போ இந்த கண்டிஷன் இங்க அப்ளை பண்ணோம்னா என்ன ஆகும்? t-க்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணணும், x-க்கு பதிலாகவும் 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 0 ஈக்குவல் டு a sin 0 plus b cos 0, and we will get 0 equal to 0 plus b. So b equal to 0. Cos 0 1. இப்போ இங்கே 1 வரும், இது sin 0 0. So b equal to 0 வரும், and we will get x equal to a sin omega t. இந்த xங்கிறது என்னன்னா இந்த மாஸோட பொசிஷன் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் திஸ் மாஸ். இல்ல அந்த வீடியோல பார்த்தப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஸ்ப்ரேயர். அண்ட் லுக் அட் த ஃபங்க்ஷன் a sin omega t. அந்த வேவ் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல எக்ஸாக்டா இல்ல, பட் இந்த மாதிரி இருந்தது ரைட்டா அந்த வீடியோல பார்த்தப்போ. இது வந்து x அண்ட் இது t. This is x, this is t. ஸோ இந்த ஈக்குவேஷனால என்ன யூஸ்ன்னு கேட்கலாம். சி இப்போ இது தெரிஞ்சதுன்னா நான் எந்த பர்டிகுலர் டைம் கொடுத்தாலும் அப்போ அந்த ஸ்ப்ரிங் அந்த ஸ்ப்ரேயர் எந்த பொசிஷன்ல இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேஸ்ல பார்த்தோம்னா சப்போஸ் இந்த மாஸ் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பர்டிகுலர் டைம் வேல்யூ எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த டைம் வேல்யூக்கு இந்த மாஸ் எந்த இடத்துல இருக்கும், எந்த பாயிண்ட்ல இருக்கும்னு நான் சொல்ல முடியும். சரி, ஃபார் இந்த பாயிண்ட்ல இருக்குமா இல்ல இந்த இடத்துல இருக்குமா, எங்க இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், அதோட வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். எந்த பொசிஷன்ல இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதோட வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், அதோட கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அண்ட் அதோட ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாஸை பத்தி எந்த டீடைல் வேணும்னாலும் நான் இதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், just using this simple equation. This is the basic procedure. எந்த ஒரு சிஸ்டம் கொடுத்தாலும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வச்சு டீல் பண்ணும்போது இந்த நியூட்டன் செகண்ட்ல அப்ளை பண்ணுவோம். அதை வச்சு அதோட பொசிஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பொசிஷன் தெரிஞ்சுன்னா நான் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், வெலாசிட்டி தெரிஞ்சுன்னா கைனடிக் எனர்ஜி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எது வேணாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆகும்போது தான் நம்ம வேற வேற மெக்கானிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் லெக்ராஞ்சியன், ஹாமில்டோனியன் இந்த மாதிரி. அது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம், பட் இது பேசிக் ஐடியா. ஸோ x equal to a sin omega t, அண்ட் இந்த x equal to a sin omega t க்கு என்ன மீனிங்னா, ஒரு ஸ்ப்ரிங்ல மாஸ் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மாஸ் ஆசிலேட் ஆகும்போது அந்த மாஸோட பொசிஷன் எப்படி டைமை டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகுங்கிறது தான் இதுக்கு மீனிங். x equal to a sin omega t, where this a is nothing but amplitude of oscillation. மேக்ஸிமம் எவ்வளோ சென்டிமீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது. சம்மர் இப்போ எலாங்கேட் பண்ணோம்னா இங்க போயிட்டு இந்த மாதிரி வரும்ல, இப்போ இதுதான் இந்த மேக்ஸிமம் பொசிஷன் ஏ. அட் அ பர்டிகுலர் பாயிண்ட்ல இது டேர்ன் ஆகி திரும்ப வரும். ஸோ இது எவ்வளோ மேக்ஸிமம் வந்து போயிருக்கு, அதுதான் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவோம் ஏ. ஓகே, இது வரையிலும் ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதுக்கடுத்து ஒன்று ஒன்று பார்ப்போம்.
I know displacement of the mass. Now I want to find velocity of the mass. Velocity is nothing but rate of change of displacement, dx by dt. Just we are going to differentiate this function with respect to t. When you differentiate, you will get a omega cos omega t. Cos omega t. Sin function differentiate பண்ணும்போது cos function வரும் and இங்க omega t ன்னு இருக்கு. ஸோ இந்த omega t செயின் ரூல் யூஸ் பண்ணி திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ omega மட்டும் வரும். சைட்ல அந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க. sin ax equal to a into cos ax. ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். v equal to velocity of the mass, v equal to a omega cos omega t. And this a omega is nothing but maximum velocity. Like இதுல ஏங்கிறது என்னது? maximum displacement. Amplitude of oscillation, maximum displacement எவ்வளவு இருக்க முடியும்னா a தான் இருக்க முடியும். அண்ட் இங்க இந்த a ஒமேகாங்கிறது தான் maximum velocity. So I can write v max is equal to a omega. And one more thing, இங்க வந்து velocity நான் டைம் டிபெண்ட் பண்ணி எழுதியிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து velocity பொசிஷன் டிபெண்ட் பண்ணி தேவைப்படும். ஒவ்வொரு பொசிஷனுக்கும் எவ்வளவு இருக்கும்னு சொல்லி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டரா இருக்கும்போது இது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ ஐ ஹாவ் டு ரைட் வெலாசிட்டி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன். ஸோ இங்க இருக்கிற வெலாசிட்டியே டைமுக்கு பதிலாக நான் பொசிஷன் யூஸ் பண்ணி எழுதணும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Remember x equal to a sin omega t and இங்க v equal to a omega cos omega t ன்னு இருக்கு. Just look at this carefully. v equal to a omega cos omega t. Look at this. இதை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. cos omega t ன்னு இருக்கு. இதை நான் 1 minus sin squared omega t ன்னு எழுதலாம். sin square theta plus cos square theta equal to 1. அப்போ sin squared omega t plus cos squared omega t equal to 1. 1 minus sin squared omega t னா cos squared omega t வரும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது cos omega t வந்து. And a omega under root 1 minus sin squared omega t. இதுல இருந்து sin squared omega t ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இதுல sin squared omega t ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா என்ன வரும்? x squared by a squared ன்னு வரும். So you will get x squared by a squared. இப்போ இதை வேணா LCM எடுக்கலாம். a omega under root a squared minus x squared by a ன்னு வரும். and இந்த a cancel பண்ணலாம். So now velocity can be written as omega under root a squared minus x squared. Now I have written velocity in terms of position. இதுல எந்த டைம் கோஆர்டினேட்டும் இல்லை, எந்த t வேல்யூ எதுவுமே கிடையாது, ஃபுல்லா x தான் இருக்கு. So this is nothing but velocity with respect to position. Simple thing, just cos square theta equal to 1 minus sin square theta. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்க காஸ்ன்னு இருக்கிறதுனால நான் ரூட் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த sin squared omega t xல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். So this is nothing but velocity with respect to position. And one more thing I want, that is acceleration. How to find acceleration? Rate of change of velocity. Acceleration is nothing but rate of change of velocity. So here I know velocity. முன்னாடியே find out பண்ணிருக்கோம். a omega cos omega t. This is our velocity. So let's substitute a omega cos omega t. And இதை one more time differentiate பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? minus a omega square sin omega t கிடைக்கும்.
So acceleration equal to minus a omega square sine omega t, and here amplitude of acceleration, that is nothing but maximum acceleration, a max is equal to a omega square. And இங்க acceleration வந்து டைம் டிபெண்ட் பண்ணி எழுதியிருக்கோம், இதே பொசிஷன் டிபெண்ட் பண்ணி எழுதலாம். இது ரொம்பவே சிம்பிள். மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்னு எழுதலாம். ஸோ acceleration is nothing but minus omega squared x. இந்த a sin omega tங்கிறது தான் x. So minus omega squared x. This is actually too basic. பட் இது ஆசிலேஷன் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சாதான் வேவ்ஸ் புரியும். அப்போதான் குரூப் வெலாசிட்டி ஃபேஸ் வெலாசிட்டி சொல்லும்போது ஏதாவது கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ரிமெம்பர் த்ரீ திங்ஸ். மாஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும், அதோட வெலாசிட்டி டைமை டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கும், அண்ட் பொசிஷனை டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கும், தென் ஆக்ஸலரேஷன் டைமை டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கும், அண்ட் பொசிஷனை டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கும். தட்ஸ் இட். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இட் இஸ் நீட் லெவலில், நீட் அண்ட் ஏஐபிஎம்டி. இதுவரையில் எது டவுட் இருக்கா? எனி டவுட்? ஸோ இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறத மட்டும் சம்மரி மாதிரி வேணா எழுதிக்கோங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி அண்ட் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. மேக்ஸிமம் வெலாசிட்டினா ஏ ஒமேகா, அண்ட் வெலாசிட்டியை எப்படி பொசிஷன் டிபெண்ட் பண்ணி எழுதுறது, ஒமேகா இன்டூ ஏ ஸ்கொயர் அண்டர் ரூட் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். சிமிலர்லி ஆக்ஸலரேஷன் அண்ட் ஆக்ஸலரேஷனோட மேக்ஸிமம் வேல்யூ. Now
Look at this question. Simple harmonic motion of angular frequency. Angular frequency na omega. Omega 1 equal to 100 and omega 2 equal to 1000. Have same displacement amplitude. ரெண்டுத்துக்குமே same A. Ratio of the maximum accelerations. A1 max, A2 max எவ்வளோன்னு கேட்குறாங்க. Find out. இது ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றதுக்காக சிம்பிள் கொஸ்டின். Which option is correct? You can type. I got only one response, and that is correct. Make it first. Make it first. Look at A max என்னன்னு அந்த ஃபார்முலால பாருங்க. and அதை அப்படியே போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. What is A max? A omega square. அப்போ இங்க A omega 1 square, A omega 2 square னு வரும். omega 1 square na 100 square, omega 2 square na 1000 square. So simplify பண்ணும்போது உங்களுக்கு third option வரும். இது ஸ்கொயர் முக்கியம். இதுவும் ஸ்கொயர் தானே இருக்கும். A max equal to A omega square. Next question. Oscillation of a body on a smooth surface is represented by the equation A cos omega t. Look at displacement எப்படி இருக்குன்னு பாருங்க. A cos omega t. X is the displacement, t time angular frequency. Okay. Acceleration time depend பண்ணி எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேக்குறாங்க. So which option will be correct? First velocity find out பண்ணோம், then அதை differentiate பண்ணி acceleration find out பண்ணோம். அதுக்கு என்ன ஈக்குவேஷன் வருதுன்னு பாருங்க. அதை பிளாட் பண்ணும்போது எப்படி அந்த வேவ் ஃபங்க்ஷன் இருக்கும்னு சிம்பிள். இது ஆக்சுவலாக 12th ஸ்டாண்டர்ட் லெவல் ஏஇபிஎம்டினா 12th சிலபஸ்லேருந்து கேட்குறது தான், 11th and 12th.
காஸ்ட். ஜஸ்ட் இதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒரு ஃபங்க்ஷன் வரும். அந்த ஃபங்க்ஷன் பிளாட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? Okay, I will draw a few functions. If some of you are struggling with the functions. இப்போ sin omega t இருக்குன்னு வச்சுக்கோ. sin function ஆரிஜின்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இது t, இது x. I'm going to take x equal to a sin omega t. இது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இல்லை, ஜஸ்ட் நான் வேவ் ஃபங்க்ஷன் மட்டும் தான் ட்ரா பண்ணுறேன். அண்ட் x equal to மைனஸ் sin omega t இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு அந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? ஜஸ்ட் இது மைனஸ், அப்போ இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும், மைனஸ் இருந்துச்சுன்னா அது பிளஸ் ஆகும். அப்போ எனக்கு வந்து வேவ் ஃபங்க்ஷன் ஆர் வேவ் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும். இது x, இது t. இங்க வந்து மேக்னிடியூட் பாசிட்டிவா இருக்கு, அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆகும், ஏன்னா இங்க மைனஸ் சைன் போட்டிருக்கு. அப்போ இது வந்து sin omega t இந்த மாதிரி இருக்கும், மைனஸ் sin omega t இந்த மாதிரி இருக்கும். அண்ட் cos omega t cos ஃபங்க்ஷன் ட்ரா பண்ணும்போது cos 0 வந்து 1, இது t, cos 0 1 and pi by 2 வந்து 0 வரும். cos ஃபங்க்ஷன் இப்படிதான் இருக்கும். x equal to minus a cos omega t இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ இங்க பிளஸ்ன்னு இருந்தா மைனஸ்னு மாறணும் நெகட்டிவ் சைன்னால. அப்போ நமக்கு இங்க பிளஸ்ன்னு இருந்துச்சுன்னா மைனஸ்னு வரணும். இந்த மாதிரி மைனஸ் காஸ் ஒமேகா. இப்போ இதை வச்சு கரெக்டான ஆப்ஷன் என்னன்னு கெஸ் பண்ணுங்க. sin function minus sin function, cos function minus cos function. Yes, option C is the correct one. I will do that. What is x? Is equal to a cos omega t. Look at the function cos omega t. இப்போ எனக்கு velocity வேணும்னா என்ன பண்ணணும்? இதை differentiate பண்ணணும். Velocity equal to dx by dt, which is equal to cos function differentiate பண்ணா minus வரும், minus a omega sin omega t. And இதை one more time differentiate பண்ணா தான் acceleration கிடைக்கும். Acceleration is nothing but rate of change of velocity. So இதை நான் திரும்ப differentiate பண்ணணும். அப்போ எனக்கு எப்படி கிடைக்கும்? Minus sin function differentiate பண்ணா cos வரும், minus a omega squared cos omega t வரும். இது லைக் ஆம்பிளிடியூட் பார்ட், a omega ஸ்கொயர்ங்கிறது ஆம்பிளிடியூட் பார்ட். இங்க மைனஸ் cos omega t, இது cos ஃபங்க்ஷன் கிடையாது, மைனஸ் cos ஃபங்க்ஷன். மைனஸ் cos ஃபங்க்ஷன்
இந்த மாதிரி தான் இருக்கும். ஆப்ஷன் சில இருக்க மாதிரி தான் இருக்கும். இது ஆப்ஷன் ஏல இருக்கிறது காஸ் ஃபங்க்ஷன், ஆப்ஷன் டி ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கிறது சைன் ஃபங்க்ஷன், இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கிறது மைனஸ் சைன் ஃபங்க்ஷன், இது மைனஸ் காஸ் ஃபங்க்ஷன். The negative sign important. Okay, I will ask one more question. ஓகே, இதுக்கு வந்து கொஸ்டின் என்னன்னா, ஆக்சலரேஷனுக்கு பொசிஷனுக்கு கிராஃப் வரைஞ்சோம்னா, சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷனுக்கு பொசிஷனுக்கு கிராஃப் வரையும் போது அந்த கிராஃப் எப்படி இருக்குங்கிறது தான். எது கரெக்ட் ஆன்சர்? ஆக்சலரேஷனுக்கு பொசிஷனுக்கு கிராஃப் வரைஞ்சிருக்கோம், அப்போ அது எப்படி இருக்கும்? Once again look at graph between acceleration and position. You can respond, no problem. தப்பா இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபர்ஸ்ட் லுக் அட் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதணும் இல்லையா, இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி x ஈக்குவல் டு a sin omega t, வெலாசிட்டி டைம் டிபெண்ட் பண்ணி எப்படி எழுதணும், வெலாசிட்டி பொசிஷன் டிபெண்ட் பண்ணி எப்படி எழுதணும், ஆக்சலரேஷன் டைம் டிபெண்ட் பண்ணி எப்படி எழுதணும், அண்ட் ஆக்சலரேஷனை பொசிஷன் டிபெண்ட் பண்ணி எப்படி எழுதணும், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அண்ட் அதை வச்சு அனலைஸ் பண்ணுங்க. Once again I repeat, graph between acceleration and position. Okay, now I will write the formula. இப்போ guess பண்ணுங்க. Acceleration with respect to position, simple harmonic motion எப்படி இருக்கும்? Acceleration is equal to minus omega squared x, minus omega squared x. Acceleration equal to minus omega squared x. இது லைக் எப்படி இருக்குன்னா y equal to minus mx இந்த மாதிரி இருக்கு, y equal to minus mxங்கிற மாதிரி இருக்கு. அப்போ அது எப்படி இருக்கும்? சரி, இல்லைன்னா இந்த ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கோங்க, y ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ், இதுக்கு கிராஃப் எப்படி இருக்கும்?
Option B is the correct answer. ஜஸ்ட் இந்த ஒமேகா ஸ்கொயர் வந்து ஒன்னுன்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒன்னு இது ஏதோ ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் தானே இருக்க போகுது. இது எதை டிபெண்ட் பண்ணும்னா லைக் இந்த லைன் எந்த அளவு சாஞ்சிருக்குங்கிறத டிபெண்ட் பண்ணும். பட் இது கண்டிப்பா லைக் எக்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்கும்போது ஏ நெகட்டிவா தான் இருக்கும். நீங்க எக்ஸுக்கு வந்து 1 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும், பாசிட்டிவா இருக்கவே இருக்காது. இதுக்கு என்ன மீனிங்? எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவா இருக்கும்போது ஆக்சிலரேஷனும் பாசிட்டிவா இருக்குன்னு தானே அர்த்தம் இந்த ஃபர்ஸ்ட் கிராஃப்க்கு. ஸோ அது கண்டிப்பா இருக்காது. அண்ட் இந்த கிராஃப் கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. இது வந்து பேராபோலா, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தால் தான் இருக்கும். ஏ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் டேர்ம் வந்தால் மட்டும்தான் இந்த பேராபோலா மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ இது டெஃபினட்டா பாசிபிள் கிடையாது. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான். அண்ட் இது நெகட்டிவ் சைன் இருக்கிறதுனால செகண்ட் ஆப்ஷன். இந்த ஒமேகா ஸ்கொயர் எதை டிஃபைன் பண்ணும் அப்படின்னா இந்த லைன் வந்து எந்த அளவு சாஞ்சிருக்குங்கிறது. லைக் இந்த மாதிரி இருக்கா, இல்ல ஐ வில் ட்ரா ஒன் மோர். இந்த லைன் வந்து இந்த மாதிரி வருமா, இந்த கிரீன் கலர் லைன் மாதிரி வருமா, அது அப்படி இந்த லைன் எப்படி இருக்குங்கிறது ஒமேகா ஸ்கொயரை டிபெண்ட் பண்ணும். அது இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, லைக் ஸ்லோப்னு சொல்லுவோம். when you go for interviews ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்து பிளாட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் வேணும். ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. இது பிசிக்ஸ் இன்டர்வியூ போகும்போது இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஒன். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே இது கேட்குற விஷயம் தான். பிஹெச்டி இன்டர்வியூஸ் போகும்போது எல்லா இடத்துலையுமே கேட்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு இதை பிளாட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம பிளாட் பண்ணால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது, பிளாட் பண்ணா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். இது சாதாரண விஷயம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டூ டிஃபரெண்ட் பொசிஷன்ல வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தே ஆர் ஆஸ்கிங் வாட் இஸ் த டைம் பீரியட். டைம் பீரியட்னா டி, கேபிட்டல் டி எவ்வளோன்னு கேட்குறோம். We need to consider velocity with respect to position. So velocity with respect to positionல வச்சுட்டு ரெண்டு ஈக்குவேஷன் வரும். அதுலேருந்து டி ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அண்ட் டி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆப்ஷன்லாம் கூட எழுதானா, ஜஸ்ட் கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்க அண்ட் ட்ரை.
ரைட். இதுதான் ஃபார்முலா வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். அண்ட் v1 equal to omega a squared minus x1 squared and v2 equal to omega under root a squared minus x2 squared. இதுல இருந்து நீங்க ஒமேகா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, அப்புறம் டைம் பீரியட் ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஜஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, இதை வச்சுட்டு ஒமேகா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. வேணா இன்னொரு ஸ்டெப் சிம்பிளை பண்றேன். ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் வரும். அண்ட் v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் a ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர். இது சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கண்டிப்பா தப்பா இருக்கும்னு சொல்லலாம். கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் கண்டிப்பா தப்பு. அது சால்வ் பண்ணாமலே சொல்லலாம். எப்படின்னா டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி. இங்க என்ன இருக்கு? வெலாசிட்டி ஸ்கொயர், இங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர். வாட் இஸ் த டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆர் யூனிட் ஆஃப் வெலாசிட்டி? மீட்டர் பர் செகண்ட். வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா மீட்டர். ஸோ இப்போ வெலாசிட்டி ஸ்கொயர் பை மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இதோட டைமென்ஷன் என்னன்னு வரும்? 1 பை டி ஸ்கொயர்னு வரும். 1 பை டைம் ஸ்கொயர், 1 பை செகண்ட் ஸ்கொயர்னு வரும். ஒன் பை செகண்ட் ஸ்கொயர், 1 பை டைம் ஸ்கொயர்னு வரும். அப்போ நியூமரேட்டர்ல வெலாசிட்டி இருந்ததுன்னா அது கண்டிப்பா டைமோடது வராது, 1 பை டைம்னு தான் வரும். ரைட்டா? நியூமரேட்டர்ல இருக்கும்போது. அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷனும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கண்டிப்பா இருக்காது. ஃபோர்த் ஆப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னா இங்க வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்கொயர்னு வந்திருக்கு. அந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது எனக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு 1 பை செகண்ட் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் வருது. செகண்ட்னு வரணும், டைம்னு வரணும், பட் எனக்கு 1 பை டைம் தான் கிடைக்கும். இது கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஃபோர்த் ஆப்ஷனும் கண்டிப்பா கிடையாது. ரைட், ஜஸ்ட் இந்த ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயரை மட்டும் ஈக்குவேட் பண்ணுங்க. இங்க ஏதாவது ஒரு சைடு வந்து ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்திங்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த கேஸ்ல பார்க்கும்போது v1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் x1 ஸ்கொயர். இப்போ இதுல இதை மட்டும் ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் v1 ஸ்கொயர் பிளஸ் வருமா பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் x1 ஸ்கொயர். இப்போ இந்த சைடு ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு வரும், அதுல போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. v1 ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் x1 ஸ்கொயர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இங்கே ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்கா, அதுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பிளஸ்
omega square x1 square minus omega square x2 square. இப்போ இதுலேருந்து ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அண்ட் டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. மிக் ஃபாஸ்ட் and remember omega equal to 2 pi by t. Angular frequency 2 pi by t. இந்த क्वेश्चनக்கு ஒரு 3 ரெஸ்பான்ஸ் தான் வந்திருக்கு. Okay, now I can subtract the v1 squared இங்கே subtract பண்ணலாம். இப்போ v2 squared minus v1 squared is equal to இங்கே இந்த omega squared காமனாக எடுக்கும்போது omega squared into x1 squared minus x2 squared வரும். இப்போ இதை இங்கே டிவைட் பண்ணலாம். Now you will get omega squared equal to v2 squared minus v1 squared divided by x1 squared minus x2 squared வரும். அண்ட் எனக்கு வந்து டைம் பீரியட் வேணும். அதுக்கு முன்னாடி ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஒமேகா ஈக்குவல் டு அண்டர் ரூட் v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைடட் பை x1 ஸ்கொயர் எஸ் x1 ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் which is equal to 2 pi by t and t reciprocal எடுப்போம். 2 pi into x1 square minus x2 square divided by v2 square minus v1 square. Option இங்கே இருக்கா? Third option. Simple. Just இந்த ஈக்குவேஷன் இருக்கு, அதை ஈக்குவேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்றோம். கொஸ்டின்ல என்ன கொடுத்திருந்தாங்க? x1 x2ல ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி v1 v2 ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் அதுக்கு ஃபார்முலா எழுதுறோம். அதுல x1 v1 x2 v2 ன்னு சப்ஸ்டிட் பண்றோம். அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்றோம். ஸ்கொயர் பண்ணிட்டு அந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்றதுக்காக ஸ்கொயர் பண்றோம். அப்புறம் a ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர்டுங்கிறது ரெண்டு டேர்ம்லையும் காமனா இருக்கு. அதனால இதை நான் போய் சப்ஸ்டிட் பண்றேன். a ஸ்கொயர்டு ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் x1 ஸ்கொயர்னு இதுல போய் சப்ஸ்டிட் பண்றேன். அப்புறம் நமக்கு இதுல இருந்து ஒமேகா வேணும், அதை ஃபைண்ட் அவுட் பண்றோம். தென் டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். Any doubt?
Now next question. Maximum acceleration alpha, maximum velocity beta. அப்போ time period எவ்வளவு? A max equal to alpha and V max equal to beta. Then what is the time period? You know what is A max, what is V max? Everybody should respond. Good. Got 3 correct answers. What is A max? A omega squared, which is equal to alpha. What is V max? A omega, which is equal to beta. இதுல இருந்து ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அண்ட் டைம் பீரியட் சொல்லுங்க. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ணா ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? Look at the word time period of vibration. T என்னன்னு கேக்குறாங்க. What is T? Omega equal to 2 pi by T and T என்னன்னு தான் கேக்குறாங்க. Time period of vibration. அதுக்கு என்ன மீனிங்னா T. Okay, just divide both the equation. இங்க ஒமேகா ஸ்கொயர்னு இருக்கு, இங்க ஒமேகான்னு இருக்கு. நான் ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒமேகான்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ put alpha divided by beta. Alpha equal to a omega squared and beta equal to a omega. இந்த a நான் அப்போ கேன்சல் பண்ணலாம் and omega ஒன்று கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் omega equal to alpha by beta. What is omega? 2 pi by t, which is equal to alpha by beta. I want t.
therefore 2 pi beta by alpha. See, இந்த கொஸ்டின் வந்து ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ணும். ஏன்னா இந்த நீட்லலாம் வந்து பிசிக்ஸ்ல ஒரு 45 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மொத்தமா ஐ திங்க் 180 கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் 180 மினிட்ஸ், 180 கொஸ்டின் இருக்கும், 3 மணி நேரம் டைம். இப்போ இதுல பிசிக்ஸ்ல பார்த்தோம்னா 45 கொஸ்டின் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில 45, பயாலஜில 90. இப்போ 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணும், அப்பதான் 45 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ற கொஸ்டின்ஸ். A particle executes linear simple harmonic motion with an amplitude 3 cm. So amplitude 3 cm. Therefore, A equal to 3 cm. When particle is at 2 cm from the mean position, the magnitude of its velocity is equal to its acceleration. Then its time period in seconds. Okay. Or x equal to 2 cm, b equal to a. இதான் கொஸ்டின்ல கொடுத்திருக்குது. and they are asking what is the amplitude of acceleration. a கொடுத்திருக்காங்க and x equal to 2 cm இருக்கும்போது velocityயோட magnitudeம் acceleration-ஓட magnitudeம் சேம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைம் பீரியட் எவ்வளவு இருக்குன்னு கேட்குறேன். So you need to consider velocity with respect to position, acceleration with respect to position. அதுல கொடுத்திருக்க டேட்டாலாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, சிம்பிள் ஆன்சர் வரும். Velocity with respect to position, omega into under root a squared minus x squared, and acceleration with respect to position minus omega squared x. and இங்க magnitude தான் கேட்டிருக்காங்க, ஸோ நெகட்டிவ்ல இருந்தாலும் பிளஸ்னே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த எக்ஸ் அண்ட் ஏவோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அண்ட் b ஈக்குவல் டு ஏ, மேக்னிடியூட் ஆஃப் v ஈக்குவல் டு ஏ. அதை ஈக்குவேட் பண்ணிட்டு ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃப்ரம் தட் ஒமேகா யூ கேன் ஃபைண்ட் t. சிம்பிள் கொஸ்டின். இதை மீட்டருக்கு கூட கன்வெர்ட் பண்ணணும் இல்லை, நான் ரெண்டு சைடு சென்டிமீட்டர் தான் போடுவோம். you won't get any issue.
Option 3 is the correct answer. Okay. Just the try பண்ணலாம். Magnitude of V equal to magnitude of A. அப்போ இங்க என்ன எழுதலாம்? Omega under root A squared minus X squared is equal to minus omega squared X. இது எப்போனா when X equal to 2 சென்டிமீட்டர்ல இருக்கும்போது and A ஓட வேல்யூ இதெல்லாம் அப்படியே போய் சப்ஸ்டிட் பண்ணும். Omega under root A squared which is nothing but 3 squared minus X squared 2 squared is equal to இது மேக்னிடியூட்னு சொல்றதுனால பிளஸ் எடுத்துக்கலாம். ஒமேகா ஸ்கொயர்ட் இன்டூ 2. இப்போ இதுலேருந்து ஒமேகா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இது இங்கே டிவைட் பண்ணும்போது வந்துடும். யூ வில் கெட் 9 minus 4 by 2 which is equal to omega squared by omega. And from this you can write omega equal to root pi by 2. You know what is omega? 2 pi by t. 2 pi by t equal to under root pi by 2. Therefore t equal to 4 pi by root pi. Third option. இது ஆக்சுவலா சென்டிமீட்டர்ல இருக்கு, மீட்டர்ல கன்வெர்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ரெண்டு சைடுமே கன்வெர்ட் பண்ணும்போது அது கேன்சல் ஆயிடும். இங்கேயும் ஒரு பொசிஷன் டேர்ம் இருக்கு, இங்கேயும் பொசிஷன் டேர்ம் இருக்கும். ஸோ அது பிரச்சனை இல்லை. One last question. A equal to 5 centimeter and V max equal to 31.4 centimeter per second. They are asking what is frequency, not angular frequency but frequency. I can write angular frequency can be written as 2 pi into f. இந்த f என்னன்னு கேக்குறாங்க. You know what is A max? Sorry, B max.
Vmax is nothing but A omega. A omega equal to 31.4 centimeter per second. And A 5 centimeter. Omega we don't know. Pi into omega equal to, okay, எல்லாமே சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. இங்க பாருங்க சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர். ஸோ டிவைட் பண்ணும்போது கேன்சல் ஆயிடும். 31.4 centimeter divided by 5. Sorry. அடுத்த ஸ்டெப்ல இருந்தா now omega equal to 31.4 by 5. இப்போ இதெல்லாம் டிவைட் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஜஸ்ட் நமக்கு ஃப்ரீக்வன்சி தான் வேணும், f தான் வேணும். omega is nothing but 2 pi f which is equal to 31.4 by 5. I want f equal to 31.4 by 2 pi into 5. இந்த pi எப்படி எழுதலாம், 3.14 எழுதலாம். So 2 into 3.14 into 5 and this is equal to, either cancel for the two things, you will get 10 divided by 2 into 5 which is equal to 1 hertz. F equal to 1 hertz. Okay, take 5 minutes break. Okay, look at this question. This is actually homework. And x double dot x double dot plus omega squared x equal to a cos omega t. This is nothing but an equation of a motion. ஒரு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்ப்ரிங்ல ஒரு மாஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும் போது அதோட அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு, அதுல என்ன நமக்கு கிடைச்சதுன்னா மைனஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு எம் டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர், தட் இஸ் மைனஸ் கேஎக்ஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் டபுள் டாட்னு நமக்கு கிடைச்சது. இந்த டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர்ல தான் எக்ஸ் டபுள் டாட்னு எழுதுறான். இங்க வேற ஏதோ ஒரு ஆசிலேட்டர் இருக்கு, ஹார்மோனிக் ஆசிலேட்டர், அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸ் டபுள் டாட் பிளஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் ஒமேகா டி. நம்ம முன்னாடி பார்த்தது சிம்பிள் ஈக்குவேஷன், செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன், பட் சிம்பிள் ஈக்குவேஷன், அதுக்கு டக்குன்னு ஆன்சர் பாயிண்ட் பண்ணிடுச்சு. பட் இதுவும் சிம்பிள் தான். இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அண்ட் பர்டிகுலர் இன்டெக்ரலும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா இங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0 கிடையாது, இதுக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸ் ஈக்குவல் டு சம்திங்னு வரும். ஓகேவா, அதை வச்சு இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பாருங்க. ஃபார் லார்ஜர் டைம்ஸ் ஆம்பிளிடியூட் ஆஃப் ஆசிலேஷன் ஃபார் லார்ஜர் டைம், இந்த ஆம்பிளிடியூட் என்ன ஆகும்னு சொல்லி செக் பண்ணுங்க. All you need to do is you need to solve. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நான் ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இருக்கும், பர்டிகுலர் இன்டெக்ரல் இருக்கும், ரெண்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுலேருந்து ஆம்பிளிடியூட் பார்ட் என்ன ஆகும்னு சொல்லி பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக ஒமேகா ஈக்குவல் டு கேபிட்டல் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணும். நீங்க எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுல எந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन, ஐ திங்க் ஜூன் 2019ல கேட்டது. பார்ட் சி. Now let's consider the same spring and mass system.
வந்து ஒரு வால், இது ஸ்ப்ரிங், இங்க மாஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த மாஸ் வந்து கம்ப்ரஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. இனிஷியலா வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கு, தட் இஸ் x = 0ல இருக்கு. x = 0ல இருக்கு. நான் சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த மாஸ் இந்த சைடு மூவ் ஆகும், அதாவது ஸ்ப்ரிங் கம்ப்ரஸ் ஆகும், இந்த மாஸ் வந்து டிஸ்பிளேஸ் ஆயிருக்கும். ஸோ வந்து நான் சம் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன், அந்த ஃபோர்ஸ்னால ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம், ஆப்ஜெக்ட் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? ஒர்க் டன்னு சொல்லலாம். Work done is equal to force into displacement. And here நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா kx இருக்கும். எப்படி kx இருக்குன்னு சொல்றேன். சப்போஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து x வச்சுக்கோங்க. x இருந்துச்சுன்னா இந்த ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ் -kx இருக்கும், அதாவது இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ நான் இந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்ல தான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவேன். அதாவது ஃபோர்ஸோட மேக்னிடியூட் வந்து kx இருக்கும். அப்போதான் ஸ்ப்ரிங் மூவ் ஆகும், இந்த மாஸ் வந்து மூவ் ஆகும். சப்போஸ் இந்த மாஸ் வந்து தனியா இருக்கு, எங்கேயும் வந்து ஸ்ப்ரிங் எல்லாம் இல்ல, சாதாரணமா இருக்குன்னா நான் ஜஸ்ட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலே போதும், இது மூவ் ஆயிடும் அண்ட் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இந்த கேஸ்ல ஸ்ப்ரிங்கோட கனெக்டா இருக்கிறதுனால மாஸ் மூவ் ஆக ஸ்ப்ரிங்கும் சம் ஃபோர்ஸ் கொடுக்கும். அண்ட் அந்த ஃபோர்ஸ் வந்து மாஸ் மூவ் ஆகுற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கும். அப்போ நான் கொடுக்குற எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதுக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட அதிகமாகவோ இருக்கணும். அதனால தான் நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து kx எடுக்கிறேன். kx அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து dx net, small displacement. So for small work done, force into small displacement. F dx and here இந்த Fங்கிறது external force நாம அப்ளை பண்றது, which is kx dx. So dw equal to kx dx. டிஸ்பிளேஸ்மெண்ட் அதிகமாக ஃபோர்ஸ் நான் அதிகமாக அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்போ ஃபோர்ஸும் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து டோட்டல் ஒர்க் டன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். டோட்டல் ஒர்க் டன்ங்கிறதுக்கு என்ன மீனிங்னா, சம்திங் இந்த x = 0ல இருந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டேன். இது இனிஷியல், இது ஃபைனல். இப்போ டோட்டலா x நகர்ந்திருக்கு. அப்போ டோட்டல் ஒர்க் டன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா இன்டெகிரேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இனிஷியலா எக்ஸோட வேல்யூ 0 அண்ட் இது கொஞ்சம் நகர்ந்திருக்கு, ஸோ -x kx dx. ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? k x² கிடைக்கும், which is equal to half k x². ஸோ இந்த ஒர்க் டன் வந்து நாம பண்ண ஒர்க் டன். அண்ட் இதுதான் இந்த ஒர்க் டன் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருந்து சம் எனர்ஜி ஸ்பெண்ட் ஆயிருக்கும். அப்படி நாம ஸ்பெண்ட் பண்ண எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜியா போய் சேவ் ஆயிடும். நாம ஸ்பெண்ட் பண்ற எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜியா போய் சேவ் ஆயிடும். அண்ட் அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி தான் இந்த half k x². So when we do some work, we are spending some energy. நாம எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணோம்னா அந்த எனர்ஜி இன்னொரு ஃபார்முக்கு கன்வெர்ட் ஆகணும். அப்படி இந்த கேஸ்ல அது எப்படி கன்வெர்ட் ஆகுனா ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். சார் சார் அந்த f வந்து -kx ஏன் சார் போடல? ஏன்னா இது வந்து நாம அப்ளை பண்ற ஃபோர்ஸ். -ksங்கிறது ஸ்ப்ரிங் கொடுக்குற ஃபோர்ஸ். இது நாம அப்ளை பண்ணோம்னா இந்த மைனஸ்க்கு ஆக்சுவலா என்ன மீனிங்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் தானே அர்த்தம். எஸ் சார். அப்போ நான் கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைரக்ஷன்ல தான் இருக்கணும். அப்போ -kx வரும். ஓகே சார், ஓகே சார், புரிஞ்சிச்சு. Potential energy of the spring B or U. Let's take U. U equal to half k x². So whatever energy we are spending, that will be stored as a potential energy of the spring. அப்போ ஒரு ஸ்ப்ரிங்கோட பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? half k x². இந்த எக்ஸுங்கிறது என்னன்னா அந்த ஸ்ப்ரிங் வந்து இனிஷியல் பொசிஷன்ல இருந்து எவ்வளோ கம்ப்ரஸ் ஆச்சு இல்லை எவ்வளோ எலாங்கேட் ஆனது அதை டிபெண்ட் பண்ணுது.
ஓகே, இப்போ இதனால என்ன யூஸ்ன்னு கேட்கலாம், சொல்றேன். u equal to half k x square. இப்போ இதை பிளாட் பண்ண அந்த கிராஃப் எப்படி இருக்கும் பாருங்க. பாராபோலா மாதிரி இருக்கும் இந்த கேஸ். இது வந்து u and இது x. Okay, now take first derivative of this potential, dou u by dou x. You will get kx. இப்போ இதுக்கு வந்து இந்த பொட்டென்ஷியலுக்கு நான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றேன். அப்போ ஈக்குலிபிரியம் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸ் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து ஈக்குவல் டு 0 போடும். இப்போ இதுலயும் அந்த மாதிரி பண்ணோம்னா இந்த பொட்டென்ஷியலுக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு நான் 0 பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், x ஈக்குவல் டு 0 கிடைக்கும். ஸோ x ஈக்குவல் டு 0 is the stationary point or stable point. Stationary point or stable point. Now இதுக்கு இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எடுப்போம், dou squared u by dou x square. You will get k, right? You will get k and recollect kங்கிறது என்னன்னா just recollect பண்ணுங்க. Omega squared equal to k by m. Therefore, k equal to m omega square. I'm going to use this. K equal to m omega square. இப்போ இதுல இருந்து ஒமேகா வேணும்னா under root k by m ன்னு எழுதலாம். And suppose time period வேணும்னா 2 pi by t equal to under root k by m. T equal to 2 pi under root m by k. So this is the procedure. இப்போ வந்து இது நமக்கு known potential, ஒரு ஸ்ப்ரிங்கோட பொட்டென்ஷியல் அண்ட் இந்த பொட்டென்ஷியல் கொடுத்துட்டு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா இப்படிதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த பொட்டென்ஷியலுக்கு கரஸ்பாண்டிங்கான ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். இல்லை நமக்கு ஒன்று தான் கிடைச்சிருக்கு, ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்புறம் டபுள் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது நமக்கு கே கிடைக்குது. திஸ் கே இஸ் நத்திங் பட் எம் ஒமேகா ஸ்கொயர். இதுல இருந்து டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ இதோட அப்ளிகேஷன் என்னன்னா, இந்த பொட்டென்ஷியல் கொடுக்காம வேற ஏதாவது ஒரு பொட்டென்ஷியல் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் கன்சிடர் u of x equal to minus ax square plus bx power 4. ஸோ இது வந்து ஒரு பொட்டென்ஷியல். இப்போ இந்த பொட்டென்ஷியலுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இல்லைனா பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் எவ்வளோன்னு கேட்பாங்க. என்ன பண்ணுவோம், சேம் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேஷனரி பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஃபைண்டிங் ஸ்டேஷனரி பாயிண்ட் ஆர் ஸ்டேபிள் பாயிண்ட். அதுக்கு என்ன பண்ணுவோம், இதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து ஈக்குவல் டு 0 பண்ணும். டோ யூ பை டோ எக்ஸ், இங்கே ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது மைனஸ் 2ax பிளஸ் 4bx³ அண்ட் புட் ஈக்குவல் டு 0. இது ஆக்சுவலாக ஸ்டார்டிங்ல பார்த்தோம், மேத்தமெட்டிக்கல் பிசிக்ஸ் பிகினிங்ல பார்த்தோம், ஒரு ஃபங்க்ஷனோட ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து 0 பண்ணுவோம். அண்ட் இதுல ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் என்னென்ன கிடைச்சிருக்கு, x ஈக்குவல் டு 0 கிடைக்கும் அண்ட் x ஈக்குவல் டு, ஓகே இது வேணா சிம்பிளை பண்ணலாம். So you will get x equal to 0 is a stable point and x squared equal to a by 2b. This is another stable point.
ஸோ x equal to 0ங்கிறது ஒரு ஸ்டேபிள் பாயிண்ட், x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு a by 2bங்கிறது ஒரு ஸ்டேபிள் பாயிண்ட். இப்போ என்ன பண்ணுறோம், செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கிறோம். டோ ஸ்கொயர்ட் u by டோ எக்ஸ் ஸ்கொயர். இங்கே செகண்ட் டெரிவேட்டிவ் எடுக்கும்போது மைனஸ் 2a பிளஸ் 12bx ஸ்கொயர்னு இருக்கு. இப்போ இதில் இந்த ரெண்டு ஸ்டேபிள் பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. x equal to 0, x squared equal to a by 2b. ரெண்டு ஸ்டேபிள் பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அண்ட் பாசிட்டிவா வருதா நெகட்டிவா வருதான்னு பார்க்குறோம். சப்போஸ் பாசிட்டிவா வந்துச்சுன்னா அது மினிமம், அண்ட் நெகட்டிவா வந்துச்சுன்னா அது மேக்ஸிமம். ஸோ டோ ஸ்கொயர்ட் u by டோ எக்ஸ் ஸ்கொயர், put x equal to 0. You will get minus 2a, which is maximum. And dou squared u by dou x square at x squared equal to a by 2b. So இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது minus 2a plus 12b x squared equal a by 2b சப்ஸ்டிட் பண்ணுறோம். நமக்கு minus 2a plus 6a கிடைக்கும், which is equal to 4a. இது பாசிட்டிவ் வந்திருக்கு. ஸோ மினிமா. எப்பயுமே இந்த மினிமா தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். டைம் பீரியட் இல்லை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மினிமா தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ நவ் டோ ஸ்கொயர்ட் u by டோ எக்ஸ் ஸ்கொயர் அட் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு a by 2b. இதுக்கு என்ன வேல்யூ வந்துச்சு, 4a. ரைட்டா? இதுக்கு முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா, டோ ஸ்கொயர்ட் u by டோ எக்ஸ் ஸ்கொயர் என்னன்னு வரணும், கேன் வரும், which is equal to m omega square. இதுல ஆக்சுவலா அந்த பாயிண்ட் இல்ல, நமக்கு சப்ஸ்டிட் பண்றதுக்கு இதுல எதுவும் இல்லை, எக்ஸோட வேல்யூ எதுவும் இல்லை, நம்ம இதோட கம்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மினிமா வருது இல்லையா, அந்த மினிமா வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். அண்ட் திஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்கிறோம், which is equal to m omega square. So in this case m omega square equal to 4a and omega equal to 4a by m square root and t equal to 2 pi under root m by 4a. So this omega is nothing but the angular frequency corresponding to this potential. இந்த கொடுத்திருக்க பொட்டென்ஷியலுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிங்கிறது இதுதான், அண்டர் ரூட் 4a by m. அண்ட் இதோட கரஸ்பாண்டிங் டைம் பீரியட் இது. ஸோ அந்த ப்ரொசீஜர் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க, ஸோ இதோட ஸ்டேபிள் பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றோம். நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்துட்டு அதுல எது மேக்ஸிமா எது மினிமான்னு பார்க்குறோம். இந்த x equal to 0ங்கிறது மேக்ஸிமா, அதை லெஃப்ட் பண்ணிடுங்க. மினிமா மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் மினிமாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஒரு வேல்யூ வரும், அந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு k, தட் இஸ் m omega ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், 5 மார்க்ல கேட்கிற கொஸ்டின். ரிப்பீட். ஃபர்ஸ்ட் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எடுத்து அடுத்து செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்து அந்த ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுல எது மினிமாவோ அதை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு வேல்யூ வரும், அதை m omega ஸ்கொயருக்கு ஈக்குவேட் பண்ணுங்க. அதுல இருந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆர் டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு சில சமயம் ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும், அப்போ அது மேக்ஸிமமா மினிமமா செக் பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த பாயிண்ட் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டைம் பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் so consider this potential and
what is the angular frequency corresponding to this potential. First என்ன பண்ணணும், first derivative எடுக்கிறோம். Dou u by dou x. இதுக்கு first derivative எடுத்தோம்னா we will get a by x square minus 2b by x cube and இதை 0 பண்றோம். ஸோ இதுலேருந்து x ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். a by x squared equal to 2b by x cube. From that you will get x equal to 2b by a. x equal to 2b by a. ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சு. இப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் எடுங்க. dou squared u by dou x squared. You will get minus 2a by x cube plus 6b by x power. இப்போ இதுல இந்த xக்கு பதிலா இந்த ஸ்டேபிள் பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. b by a. x cube இருக்கு. அப்போ 2b by a whole cube plus 6b x power 4. So 2b by a power 4. Now you will get minus 2a by 8 b cube a cube plus 6b by 16b power 4 a power 4. இதை இன்னும் சிம்பிளை பண்ணோம்னா minus 2 a power 4 by 8 b cube plus 8 b cube 3 a power 4 and இது 8b. So நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, dou squared u by dou x squared which is equal to a power 4 divided by 8b cube and take this as m omega square. Take this as m omega square. Find omega from this. So m omega squared equal to a power 4 by 8b cube. From this omega squared equal to a power 4 by m 8b cube and omega equal to under root a power 4 by 8m b cube. That's it. So look at the procedure. Stable points find out பண்றோம். Second derivative எடுத்துட்டு அந்த stable point substitute பண்றோம். அதுல எது மினிமாவோ அந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கும். அந்த மினிமாங்கிறது தான் ஆக்சுவலா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் அது ஆசிலேட் ஆயிட்டு. அண்ட் அந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எம் ஒமேகா ஸ்கொயர்னு எடுத்துக்கும். அதுல இருந்து ஒமேகா ஃபைண்ட் அவுட் பண்ணும். சார் அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் இப்போ வந்து பாசிட்டிவ் வருதுல்ல சார், அது ஸ்டேபிள் பாயிண்ட் இல்லை தானே சார்? அப்புறம் எப்படி சார் அதுக்கு ஆசிலேஷன் இருக்கும்? ஸ்டேபிள் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா அது மினிமா தானே? சார் பாசிட்டிவ் வந்தா மினிமா தானே? மினிமானா ஸ்டேபிள். செகண்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அது மினிமா, நெகட்டிவா வந்தா தான் மேக்ஸிமம். ஸோ இதுல எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் வரும். ஓகே சார். அப்படி நெகட்டிவ் வந்ததுன்னா அதுக்கு ஆசிலேஷன் இருக்காது தானே சார்? ஆஹா, அந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க மாட்டோம். சப்போஸ் 2 பாயிண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒன்று வந்து மேக்ஸிமா இருந்துச்சுன்னா மேக்ஸிமா கன்சிடர் பண்ணக்கூடாது.
ஓகே சார். ஈக்குலிபிரியம் பொசிஷன் வச்சு தான் அது ஆசிலேட் ஆகும். சப்போஸ் இங்க நெகட்டிவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில இமேஜினரி டேர்ம்லாம் வர மாதிரி இருக்கும். மைனஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஏதாவது வந்துடும். அது பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்காது.